இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ஊட்டியில் இருக்க கேரன் ஹில் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் போகிறோம். இப்போ போகிற வழியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்ம டீப் ஃபாரஸ்ட்டுங்க. உள்ளுக்க போக போக ஒரு மாதிரி அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரியே இருந்தது. ஏன்னா அங்கே ஆள் நடமாட்டம் யாருமே இல்லை. சைடு ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். நீங்களே பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இது எவ்வளோ 2 சைடும் பீப்புள்ஸே இல்லாமல் ஃபுல்லாக காடு தான் இருக்குது. இது எங்களுக்கே போகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் யாருமே யாரும் போகலை. நானும் என்னோடய சிஸ்டர் பொண்ணு 3 பேர் தான் போனோம். எங்களுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் நல்லாவும் இருந்தது பார்க்குறதுக்கு. உள்ளே போய் எனக்கு இவ்வளோ நாளாக ஊட்டி வந்திருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கதே தெரியாது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மோஸ்ட்லி எவ்வளோ பேருக்கு இது தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல, இப்படி ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது, அப்புறம் வாட்ச் டவர்ஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் இப்போ இந்த பார்க்குறீங்க இல்லையா, இதுக்குள்ளே வந்து எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்குறாங்க. உள்ளுக்க என்ன மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, அப்புறம் என்ன மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ரெண்டாவது, இந்த ஏரியாவில் எத்தனை ட்ரைப்ஸ் இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை முறைகள் என்ன, எல்லாத்தையும் வந்து ஒரு மியூசியம் மாதிரி உள்ளே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. வாங்க உள்ளே போய் நம்ம பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்னு. நாங்கள் போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்மளோட ஃப்ரெண்டு தான் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க. மான், குரங்கு, அப்புறம் புலி, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லேயே இருந்தது. என்னென்ன அனிமல்ஸ் அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு மியூசியம் மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. நீங்களும் வந்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸுக்கு வாங்க. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி த்ரில்லாக இருக்கும். நீங்கள் உள்ள வாட்ச் டவர்ஸ் எல்லாம் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் உள்ளுக்க போக போக ஒரு மாதிரி ஒரு திகிலாகவே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டீப் ஃபாரஸ்ட்டு. அங்கே அனிமல்ஸ் எல்லாம் வருமாமா. முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து அங்கே போய் இறந்துருக்காங்க, அனிமல்ஸ் அடித்து கொன்று இருக்குது அப்படிங்கிற கூட ஒரு நியூஸ் வந்தது. அதனாலேயே மோஸ்ட்லி இப்போ அலோவ் பண்ணுறது கிடையாது. ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க, உள்ளுக்கு இந்த மியூசியம்குள்ளேயே ஒரு குட்டி கேவ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே பயமாக இருந்தது. நானே ஒரு எக்ஸைட்டோடு உள்ளே போனேன், அப்படி என்ன தான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு. பட் என்னோடய அக்கா பொண்ணு உள்ளே வரவே பயந்துட்டாள். அவள் தான் வீடியோ எடுத்தா. ஆக்சுவலி நான் ஒரு பெரிய தைரியசாலி மாதிரி என்னை முன்னாடி விட்டு எல்லோரும் பின்னாடி வந்து பார்த்தாங்க. பட் சூப்பராக இருந்தது. எப்படி சொல்கிறது, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. உள்ளே என்ன இருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியாமல் அப்படியே பிளாங்காக போய் எக்ஸைட் ஆகிறது ஒரு நல்ல ஃபீலாக தான் இருந்தது. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான பேர்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்குது, ஸ்னேக்ஸாக. அப்புறம் நீங்கள் இந்த செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊட்டியில் வாழ்கிற ட்ரைப்ஸோட கலாச்சாரத்தை பற்றியும் அவங்களோட உடைகள், வீடு, அப்படி இதை பற்றி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்க. ஒரு 4-5 ட்ரைப்ஸு ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. இவங்க இது பனியா ட்ரைப்ஸு. அவங்க எப்படி காதலெலாம் எப்படி போட்டிருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. பட் அவங்கள பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் அவங்களோட காஸ்டியூம்ஸ் நல்லா இருக்குல்ல. இவங்க தான் எல்லாராலும் அறியப்பட்ட தோடர்கள்னு சொல்லுவாங்க. அது அவங்களோட வீடு. இப்போ பாருங்கள், அங்கத்துலேருந்து வெளியில் வந்து நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இது ஒரு வே. இப்படி போனோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த சைடு ரைட் சைடு பார்த்திங்கன்னா நிறையா பைசன்ஸ்லாம் இருக்கணும், அதாவது காட்டெருமை. அதனாலே நாங்கள் பயந்துகிட்டே போனோம். உள்ளே போய் எங்கேயும் மாட்டிக்கக்கூடாதே அப்படின்னு. ஏன்னா நாங்கள் போகிறப்ப அவ்வளோவா க்ரௌட் எதுவும் இல்லை. மோஸ்ட்லி நிறையா பீப்புள்ஸுக்கு இந்த இடம் இருக்குதா என்னன்னு தெரியலைன்னு நினைக்கிறேன். அதனால் அவ்வளோவா க்ரௌடு யாரும் வரல.
நாங்கள் போகும்போது. ஸோ கொஞ்சமாக எங்களுக்கு பயமாக தான் இருந்தது. பாருங்கள், இதுதான் வந்து தொங்கு பாலம், ஹேங்கிங் பிரிட்ஜு. சூப்பராக இருந்தது. எங்கள் பாப்பா முன்னாடி போகிற பாருங்கள். ஏன்னா அவள் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா. நானும் கூட இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக ஊட்டி வந்திருக்கேன். பட் இந்த பிளேஸ்க்கு நான் போனதே கிடையாது. யதார்த்தமாக போனோம், எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு போகும்போது இது அருமையான பிளேஸ். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ஊட்டி வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் போங்க, கண்டிப்பாக போங்க, உங்களுக்கு பிடிக்கும். இந்த பிரிட்ஜில் இப்படியே நம்ம ஏறினோன்னா அந்த சைடு இறங்கி அப்படியே ஒரு வழி, அதாவது வாட்ச் டவர்ஸுக்கு போகிற வழி. அங்கே போனீங்கன்னா அது இன்னும் நல்லா த்ரில்லாக இருக்கும். பயங்கர டீப் ஃபாரஸ்ட் அங்கே. எங்கள் அக்கா அந்த சைடு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த சைடு வரல. நானும் பாப்பா மட்டும் கொஞ்சம் தூரம் போனோம். அப்புறம் போயிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். ஏன்னா அங்கே போகும்போதே பிளேஸ் எப்படி இருக்குன்னு தெரியாமல் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது பாருங்கள். பட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப பெரிய மரம். ரொம்ப பெரிய பெரிய மரம், பிடிக்கவே முடியல. அந்தளவுக்கு ஹைட்டு, குண்டு. பட் ஜாலியாக இருந்தது, புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.